மெட்ரோ டிவி நடத்தும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் இன்றைய சண்டே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தம்பி, இன்னைக்கு நம்ம சண்டே ஜாம் பிள்ளைகள் நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்மளும் இந்த பிள்ளைகளுக்கு நிறைய கருவிகள் எடுக்க போகிறோம். நீங்க என்ன பார்க்க போறோம்? நீங்க ரஃபா ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டீங்கன்னா மாதிரியே சொல்லலாங்கிறியோ? அதாவது நம்ம பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் சண்டே ஜாம் நிகழ்ச்சியோட ரொம்ப ரெடியாக இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் பார்க்குறாங்க, என்ன புதுசாக ஒரு அண்ணன் நிற்கிறாங்க, ஒரு அள்ளி பார்க்க அப்படின்னு பார்க்குறாங்க. பிள்ளைகளா, உங்களுக்கு சம்மர் லீவ் பார்த்தீங்களா? அதனால இந்த சம்மர் எல்லா எபிசோட்லேயும் ஒரு பெரிய ஆளும் ஒரு குட்டி தம்பி வருவாங்க. இந்த தம்பி பேர் எபி. சொல்லுங்க, எபி. இன்னைக்கு நானும் எபியும் தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறோம். ஓகேயா? சரி எபி, எந்த நிகழ்ச்சியும் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும்? வெரி குட், கரெக்டாக சொன்னீங்க. ஜெபம் பண்ணலாமா? கையை கூப்பி கண்ண மூடி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களோடு கூட பேசுங்க. பாடல் மூலமாக, வசனம் மூலமாக, கதைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பிள்ளைகள் கூட இந்த அண்ணன் மாதிரி நாங்களும் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு கூப்பிடலாமா? வரலாமா? ஓகே, அண்ணன் சொல்லிட்டாங்க. நீங்களும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களும் லாஸ்ட்டில் நம்பர் போடுவாங்க, நம்பரில் பேசுங்க. நீங்களும் இந்த சண்டே நிமிடத்தை கலந்து கொள்ள முடியும். ஓகேயா? எப்படி வழக்கமா முதல்ல என்ன ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்குதா? ஓ, டான்ஸ் பார்த்தாங்களாண்ணே? ஆமாம், முதல்ல சூப்பராக டான்ஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு டான்ஸை யார் பண்ண போகிறாங்க தெரியுமா? என்ன ஒன்றுமே தெரியுமா இல்லை நீ கேட்குற, நீ என்ன சொல்லி தர, நீ இப்படி கேட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமை ஆக்ஷன் சாங்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வசந்த் அண்ணனும் ஃப்ராங்க்லின் அண்ணனும் வராங்க. ஓ, அவங்கனால ஆக்ஷன் சூப்பராக இருக்குமே. கரெக்ட். அட்டகாசமான ஆக்ஷனோட நம்ம வசந்த் அண்ணனையும் ஃப்ராங்க்லின் வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, வாங்க வசந்த் அண்ணா. ஹாய் குட்டீஸ். அண்ணே சொல்லுங்கண்ணே, இன்னைக்கு உங்களுக்கு குட்டீஸ்க்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கேனே. சரிண்ணே, கண்டிப்பாக கேளுங்க. நாங்கள் தான் எதையும் ஆன்சர் டக் டக்குன்னு சொல்லுவோம். அதாவது இந்த உலகத்திலே எதெல்லாம் ரொம்ப அழகுன்னு சொல்லுவீங்க? இதெல்லாம் பெரிய அழகு? ஃபர்ஸ்ட் நான் தானே அழகு எனக்கு. ஓ, நீங்க தான் அழகுன்னு? ஆமாண்ணே. ஓ, இதே மாதிரி ஆப்பிரிக்கால இருக்க மாதிரி, சரி அப்படி இருக்க மாதிரி இருந்தா நீங்க அழகுன்னு சொல்றீங்க. ஆமாண்ணே, கொஞ்சம் ஆப்பிரிக்கா தான் இருந்தாலும் அழகு தானே. அப்புறம் சொல்லுங்க. பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அழகா இருக்கும். அப்புறம் அருவி. ஓகே ஓகே ஓகே. இயற்கை ரொம்ப அழகா இருக்கும்ங்கறீங்க. ஆமாண்ணே, இயற்கை ரொம்ப அழகா இருக்கும். உங்களை அழகா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்ன அழகா வச்சுக்க? என்ன வைப்பேனே ஃபர்ஸ்ட். என்ன வைப்பீங்க? அப்புறம் நல்லா பவுடர் போடுவேன். ஓ, பவுடர் போடுவீங்க? ஆமாண்ணே. அதுக்கப்புறம் இந்த சன்ஸ்கிரீன் போடுவேன். ஓ, அப்படியா? அப்படி நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? ஆமாண்ணே. இதே கேர்ள்ஸா இருந்தா நிறைய யூஸ் பண்ணுவாங்களே, நம்மளுக்கு கம்மி தானே. ஓ, சரி சரி. அப்ப லிப்டிக்கு அப்புறம் பவுடர்லாம் போட்டாதான் அழகுங்கிறீங்க. கண்மை எல்லாம் போட்டாதான் அழகுன்னு சொல்றாங்கண்ணே. அப்படியா? ஆமா, இந்த பாட்டு சொல்லுது உண்மையான அழகு என்னன்ட்டு. ஆமாண்ணே, அதான் இன்னைக்கு இந்த பாட்டுல இருந்து கத்துக்க போறோம். நாங்க பாடுறோம், நீங்க ஒழுங்கா கவனிங்க. ஓகேவா? தம்பி
அழகு எப்போ நீ அழகு 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 எப்போ நீ அழகு தெரியுமா தம்பி தெரியுமா தெரியுமா தங்கை தெரியுமா பகை மூடும் போது நீயும் சமாதானம் செய்திட்டான் பகை மூடும் போது நீயும் சமாதானம் செய்திட்டான் அழகுதான் நீயோ அழகுதான் அழகுதான் இப்போ அழகுதான் இயேசு சொன்ன பாடம் இது அதன்படியே நீயும் வாழ்ந்தாய் பிள்ளைதான் பிள்ளைதான் ஓகே பாட்டு எப்படி இருந்துச்சு குட்டீஸ்? ஆனா ரொம்ப சூப்பரா இருந்ததுண்ணே. சூப்பரா இருந்துச்சா? நல்லா கவனிங்க. இந்த பாட்டு சொல்லுச்சுல, நம்ம ஒரு வேளை நம்ம அண்ணன் தம்பி கூட சண்டை போடலாம், இல்லை நிறைய பேர் கூட நமக்கு அவன் மட்டும் அப்படி பண்ணா நானும் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில நேரம் சண்டை போடுவோம், அப்படிதானே கோவப்பட்டு சண்டை போடுவோம். ஆனா பைபிள் சொல்லுது நம்ம சண்டை போடக்கூடாது, சண்டை போடுறது பாவம்னு பைபிள் சொல்லுது. பாவம் கடவுளுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுண்ணே. பிடிக்கவே பிடிக்காது. அப்போ நம்ம கூட யார் சண்டை போட்டாலும் சரி, நம்ம கூட யாராவது பகையா இருந்தாலும் சரி, அவங்க கூட நம்ம ரொம்ப அன்பா இருக்கணும். அதான் நமக்கு அழகுன்னு பைபிள் சொல்லுது. ஆமாண்ணே, உண்மைக்கும் தானே. அப்படி இருந்தாதான் அழகுன்னு பைபிள் சொல்லுது. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு அதுதான் ரொம்ப அழகு. நீங்க கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க சமாதானம் ஆவீங்க சண்டை போட்டீங்கன்னா. ஆனா ஒரு வேளை உங்களுக்கு அது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இன்னும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும் கண்டிப்பா. ஏன்னா ஏசப்பா உங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. ஆமாண்ணே, ஏசப்பா நம்ம மேல அன்பா இருந்த மாதிரி நம்மளும் மற்றவங்க மேலேயே அன்பா இருக்கணும்னே. அதான் நம்ம ஏசப்பா மூலமா காட்டுற உண்மையான அன்புனே. ஆமா ஆமா ஆமா, அதான் அந்த பாட்டு சொல்லுச்சு. இப்போ இந்த பாட்டுக்குரிய நீங்க பாட்டை சந்தோஷமா பாட போறீங்க சத்தமா. இந்த பாட்டோட ஆக்ஷனை நம்ம அண்ணே, அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னும் மறந்துட்டீங்கண்ணே. என்னண்ணே? வழக்கம் போல நீங்க அந்த பாட்டை எங்களுக்கு கத்துக் கொடுங்கண்ணே. உங்களுக்கு கத்துக்கலாமாண்ணே? நானும் பிள்ளைங்களும் சேர்ந்து உங்கள்கிட்ட இருந்து அதை கத்துக்கிறோண்ணே. ஓகேண்ணே, ஓகே. ரெடியா? அப்போ பாடிடலாமா? ஓகே, ரெடியா? நல்லா கட்டு. அழகு 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 உனக்கு ஏது அழகு 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 உனக்கு ஏது அழகு தெரியுமா தம்பி தெரியுமா தெரியுமா தம்பி தெரியுமா தெரியுமா தங்கை தெரியுமா தெரியுமா தங்கை தெரியுமா சண்டக்கார வம்புக்கார நீயும் அவனை நேசித்தால் சண்டக்கார வம்புக்கார நீயும் அவனை நேசித்தால் அழகுதான் உனக்கு அழகுதான் அழகுதான் உனக்கு அழகுதான். ஓகே, அதே மாதிரி இப்போ அழகு 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 எப்போ நீ அழகு அப்படின்னு பாட போறீங்க. அழகு 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 எப்போ நீ அழகு 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 எப்போ நீ அழகு பகை மூடும் போது நீயும் சமாதானம் செய்திட்டால் பகை மூடும் போது நீயும் சமாதானம் செய்திட்டால் அழகுதான் இப்போ அழகுதான் அழகுதான் இப்போ அழகுதான். இயேசு சொன்ன பாடம் மீது அதன்படியே நீயும் வாழ்ந்தால் இயேசு சொன்ன பாடம் மீது அதன்படி நீயும் வாழ்ந்தால் பிள்ளைதான் அவரின் பிள்ளைதான் பிள்ளைதான் அவரின் பிள்ளைதான். ஓகே, சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ நம்ம மியூசிக்கோட சேர்ந்து பாடலாமா? ஆமாண்ணே, நம்ம சேர்ந்து பாடிட்டே இருக்கும் போது நாங்கள் இதுக்கான என்ன பண்ண போகிறோம்? ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் நல்லா சத்தமாக பாடுங்க. இதற்கான ஆக்ஷனை நாங்கள் இப்போ பண்ணுறோம். அழகு
என்ன குட்டீஸ், எல்லாத்துக்கும் ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததா? சூப்பரா கவனிச்சாங்கண்ணே, சூப்பரா பாடினாங்க. ஆமாண்ணே. இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணிடலாமா? எல்லாரும் அப்படியே எஞ்சிக்கோங்க பார்ப்போம். சூப்பர். இப்போ பண்ணலாமா? ரெடியா? ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணிட்டீங்க குட்டீஸ், ஆக்ஷன் செமையா பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க எல்லாரும் அப்படி உட்காந்துக்கலாம். நீங்க சேனல் எதுவும் மாத்திரக்கூடாது. அடுத்து தொடர்ந்து இன்னும் செஷன் இருக்குது. நீங்க அதெல்லாம் நல்லா அமைதியா குட் பாய் குட் கேர்லா உட்காந்து கவனிப்பீங்களா? கண்டிப்பா கவனிப்பாங்கண்ணே. ஓகே, கவனிப்பாங்க. ஓகே, அப்போ உங்களை அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். என்ன போதும் போதும், அவங்க ஆக்ஷன் பார்த்தோன்னே நீ குசி மூடில் வச்சுட்டு ஓகே 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 அட்டகாசம் முதல்ல ஆக்ஷன். ஒன்னே மாதிரி எனக்கு ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்குன்னு ஆசையாக இருக்குது. என்றைக்குமே ஃப்ராங்க்லின் அண்ணனையும் வசந்த் அண்ணனையும் பீட் பண்ணவே முடியாது. பற்றியா அந்த அண்ணன் 2 பேரும் எம்எஸ்சி படிக்கிறாங்க, எம்ஏ படிக்கிறாங்க தெரியுமா, பெரிய அண்ணன். ஆனாலும் எவ்வளோ சிம்பிளாக படிக்கிறாங்க பற்றியா. நீ பெரிய பிள்ளை ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆண்டு ஒளி செய்யணும். ஓகேயா? சரி சரி, அடுத்த நிகழ்ச்சி என்ன பண்ண போகிறோம்? உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஓகே, நீ சண்டே மியூசிக் பார்த்துருக்கேல்ல, இந்த தங்கச்சி மாதிரி சொல்லுவாங்க பாரு, இந்த குட்டி பிள்ளைய பார்த்துட்டு இருக்காங்க பாரு, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க குட்டி பிள்ளை போய் அடுத்த நிகழ்ச்சி என்ன கேக்குதா? வசனம். ஓகே, இப்போ நம்ம படிக்கிறது மூலமா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நல்லா கேட்டேன். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. நிறைய பேர் என்ன ஒவ்வொரு வாரம் வசனம் கொடுக்குறாங்க அப்படின்னு டவுட் பண்ணுறாங்க. வசனம் படிக்கிறதுனால, வசனம் நமக்குள்ள இருக்கிறதுனால, ஏசப்பா கூட தெரியுமா பிசாசு வந்து வசனம் சொல்லி பேசினான், ஏசப்பா திரும்ப வசனம் பேசுனாங்க. வசனம் படிக்கிறதுனால பாவத்தை மேற்கொள்ள முடியும். வாலிபன் எதனால் வழியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு பைபிள் இருக்கு, கேள்விப்பட்டு போயில. பாவத்தை மேற்கொள்ள முடியும். அடுத்தால இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் பேசினாருன்னு சொல்றாங்க. ஆண்டவர் பேசி நீ கேட்டிருக்கியா? இல்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி பேசுவார்னா வசனம் மூலமாக தான் பேசுவார். அப்போ வசனம் மனசில் இருந்ததுன்னா உனக்கு ஒரு பிரச்சனை, ஏன் ஒரு வழி தெரியல அப்படின்னு ஆண்டவர் வசனம் ஞாபகப்படுத்துவார். நீ படித்த வசனம் மூலமாக வழி இது அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? வசனம் ரொம்ப மனசுக்குள்ள இருந்ததுன்னா வசனத்து மூலமாக ஆண்டு நம்மகிட்ட பேசுவார். அப்போ இந்த வசனம் எதுக்காக முக்கியமாக படிக்கணும்னு தெரிஞ்சுட்டப்போ பிள்ளைகளா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டுதா? எப்படின்னு டவுட் இருந்தது, வசனம் ஏன் படிக்கிறேன்னு உங்களுக்கு எது டவுட் இருந்தது இல்லை, இன்னும் கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ வசனம் சொல்லி கொடுக்க போகிறாங்க. வசனத்தை படிச்சுக்கலாமா? வசனம் சொல்லி கொடுக்க உங்களை மாதிரி குட்டி பாப்பா தான் வராங்க. கூப்பிடலாமா அவங்கள? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என் கூட வசனம் படிக்க நான் ஈகியையும் கூட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்க ஈகி? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா.
குட்டி பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. வசனம் சொல்லி தர்றீங்கன்னா அவங்க நோட்லாம் எடுத்து வச்சுட்டாங்களா? எல்லாரும் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருப்பாங்க. சரிக்கா, நீங்க இன்னைக்கு என்ன வசனம் சொல்லி தர போறீங்க? இன்னைக்கு நான் மத்தேயு 5வது அதிகாரத்துல 24வது வசனம் தான் நான் சொல்லி தர போறேன். அப்படியா? ஆமா. அப்போ எனக்கு அந்த வசனம் எப்படி தெரியும்? நான் சொல்ல நீ சொல்றியா? நீங்க சொல்லித்தாங்க, நானும் குட்டி பிள்ளைகளும் சேர்ந்து படிச்சுக்கிறோம். சரி. சொல்லித்தாங்க. முன்பு உன் சகோதரனிடம் போய் சொல்லு. முன்பு உன் சகோதரனிடம் போய் ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24 பின்பாகம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? நானு, நீங்க, ஈகி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். முன்பு உன் சகோதரனிடம் போவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மத்தேயு 5:24 பின்பாகம். நான் கரெக்டா சொல்லிட்டோமா? நாங்கெல்லாம் சூப்பரா சொல்லிட்டீங்க. நாங்க எப்படி சூப்பரா மனப்பாடம் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இன்னொரு வசனம் பிறகு வந்து இன்னொரு வாரம் அவங்கள பார்த்து சொல்லுவோமா? சரி சொல்லுவோம். சரிக்கா, பாய் சொல்லிருங்க. பாய். ஏபி வசனம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்ததா? சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஈஸியாக இருக்குல்ல ஞாபகம் வசனம்? மறந்துடாதீங்க, மனசு வச்சுக்கோங்க. வசனத்தை படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஏபி வசனம் சும்மா எழுதி போடுறதுக்கு இல்லை, சும்மா மனப்பாடம் பண்ணி பண்ணிட்டோம் கிடையாது. அதை பின்பற்று. வசனம் என்ன சொல்லுது? சகோதரனோட ஒப்புரவாகணும். அப்போ நீ அவன் தங்கச்சி கூட அக்கா கூட சண்டை போட்டிருக்கியா? குட் பாய், நீ குட் பாய். நம்ம பிள்ளைல அதேமாதிரி குட் பாய் குட் கேர்ள்ஸ் தான். இவங்களும் யாருமே சண்டை போட மாட்டாங்க. சின்ன சின்ன சண்டை வரும், அது வராமல் இருக்காது. ஆனால் முடித்த உடனே நம்ம திரும்ப நம்ம தம்பி தங்கச்சி அண்ணாக்கா கூட நம்ம ஜாலியாக இருந்தோம். சில மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியும், ஒரு வீட்டில் ஒரு அம்மா 30 வருஷமாக அவங்க அக்கா கூட பேச மாட்டாங்களாம். எப்படி இருக்கு பாரு. பேசாமல் கஷ்டம் இல்லை, நல்லா பேசணும். ஓகே, குட்டி தம்பி குட்டி தங்கச்சி நீங்கள் யார் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒப்புரவாகிட்டு சகோதரனோட பேசுங்க. ஓகே, பாய். இப்போ அடுத்தால முக்கியமான எபிசோடு போகிறோம். என்னது? இது உனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன், ஆனால் நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன், நானே சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? இப்போ பைபிள் கதை. பைபிள் கதை தெரியுமா உனக்கு? டெய்லி பைபிள் வாசிப்பீல்ல? ஆமாம். நீ சண்டே ஸ்கூல் போவே இல்லை? சண்டே ஸ்கூலுக்கு பைபிள் கதை கொடுத்தாங்களா? ஞாபகம் இருக்குதா? பைபிள் டெஸ்ட் நீ மார்க் எடுப்பியா? நல்ல மார்க் எடுப்பியா? ஓ, எபி என்ன ரொம்ப குட் பாய். அவங்க பைபிள் டெஸ்ட் வச்சா பைபிள் வசந்த் ஏற்றுக்கொள்வாங்களாம், படிப்பாங்களாம். ஓகே, இன்னைக்கு நமக்கு பைபிள் கதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு யார் வராங்க தெரியுமா? சூப்பரான ஒரு அண்ணா வராங்க. உனக்கு அவன் கதை ரொம்ப பிடிக்கும். யார் தெரியுமா? இன்னைக்கு பைபிள் கதை சொல்ல நம்ம செல்வராஜ் அண்ணா வராங்க. செல்வராஜ் என்ன தெரியும் தானே? அழகாக சொல்லுவாங்க. இப்போ செல்வராஜ் என்ன வெல்கம் பண்ணிடுவோமா? வாங்க செல்வராஜ் அண்ணா. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பைபிள் கதையை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி தானே? யார் கதையை கேட்குறீங்க? யாக்கோபு அண்ணன் கதை தானே? வெரி குட். சரி, இன்றைக்கும் அந்த யாக்கோபு பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். யாக்கோபு அண்ணன் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த யாக்கோபு அண்ணன் அவங்க அப்பாவை அவங்க அண்ணனை எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு என்ன சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிட்டான். அவங்க அண்ணனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் ஏமாற்றி இவன் வாங்கிட்டு எங்கே போயிட்டான்? அவங்க மாமா வீட்டுக்கு இந்த யாக்கோபு அண்ணன் போயிட்டான். எதுக்கு தெரியுமா? அவங்க அண்ணன் என்ன சொன்னாங்க? உன்னைய அப்பா செத்த பின்னாடி உன்னைய கொன்றுவேன், இவன் சாவு என் கையில் தான்டா அப்படின்னு சொன்னதுனால பயந்து இந்த யாக்கோபு அண்ணன் எங்கே போயிட்டாங்க? அவங்க மாமா வீட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு ஓடி போயிட்டாங்க. அங்கே அவங்க மாமா வீட்டில் 20 வருஷம் அவங்க மாமா வீட்டில் தங்கி 7 வருஷம் லேயாளுக்காகவும் 7 வருஷம் ராகேலுக்கும் 6 வருஷம் அந்த மந்தைக்காக அவன் 20 வருஷம் அந்த லாபான் வீட்டில் தங்கி வேலை செஞ்சு நிறையா சொத்துக்கள்லாம் சேர்த்துட்டாங்க. நிறைய ஆடு மாடு எல்லாமே சேர்த்தாச்சு. நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, வேலைக்காரிக, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் நிறைய பெருகிருச்சு. ஒரு நாள் கர்த்தர் பேசினாரு யாக்கோபிட்ட, யாக்கோபே நீ உன் சொந்த தேசத்துக்கு உன் இனத்தாண்டத்துக்கு போ
அப்படின்னு யாக்கோபுட்ட கர்த்தர் பேசினாங்க. சரி ஆண்டவரே, நான் உன்னோடு இருப்பேன்னு கர்த்தர் சொன்னதுனால இந்த யாக்கோபு எல்லாரையும் கூப்பிட்டான். ஏய் லேயாள், ராகேல், எல்லாரும் வாங்க, வேலைக்காரங்க எல்லாரும் வாங்க, நம்ம என் சொந்த தேசத்துக்கு போகணும்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னோடு கூட வருவேன்னு சொல்லிட்டாரு, வாங்க வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி யாக்கோபும் அவன் வேலைக்காரங்க, அவங்க பிள்ளைக, அவங்க எல்லா ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த யாக்கோபனை பிரயாணப்பட்டு போனாங்க. போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் போன உடனே இந்த யாக்கோபு வேலைக்காரங்களை கூப்பிட்டாங்க. ஏய் இங்க வாங்கப்பா அப்படின்னு வேலைக்காரங்க வந்தாங்க. வேலைக்காரங்களை பார்த்து சொன்னா என்ன சொன்னா தெரியுமா, இங்க சேயீர் தேசம்னு ஒரு தேசம் இருக்கு, அங்க எங்க அண்ணன் ஏசா இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்க தம்பி இத்தனை வருஷமும் உங்க மாமா லாபான் வீட்டில் தான் தங்கி வேலை பார்த்தாங்க, அங்க நிறைய சொத்துக்கள் இருக்கு, நிறைய ஆடு மாடு வேலைக்காரங்க பிள்ளைகளோடு அவர் பிரயாணப்பட்டு உங்களை தான் பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்காரு, உங்க கண்கள்ல தயவு உண்டாகணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு வேலைக்காரங்களை பார்த்து சொல்லி அனுப்புனார். இந்த யாக்கோபு சொன்ன உடனே இந்த வேலைக்காரங்க நேர அவங்க அண்ணன்ட்ட போனாங்க. அவங்க அண்ணனை பார்த்து, ஐயா உங்க தம்பி வந்துட்டு இருக்காங்க, அவருக்கு நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கு, அவரு உங்க கண்களில் தயவு உண்டாகுன்னு சொன்னாரு, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஏசாட்ட சொன்னாங்க. சரி சொல்லிட்டு இந்த வேலைக்காரங்க நேர யாக்கோப்கிட்ட வந்தாங்க. யாக்கோப்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா, யாக்கோபே உங்க அண்ணனை பார்த்தோம், உங்க அண்ணன்ட்ட எல்லா காரியத்தையும் நாங்கள் சொன்னோம், அவரு 400 பேரோட உங்களை பார்க்கறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த யாக்கோபுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, அன்னைக்கே அண்ணன் என்கிட்ட சொன்னான்ல, அப்பா செத்த பின்னாடி இவனையை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது இந்த யாக்கோபுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அண்ணன் நம்மளை வர்றானா, நம்மளை பார்த்து நம்மளை கொன்றுவானோ, நம்ம கொண்டது எல்லாத்தையும் கொண்டு பட்டுருவானா அப்படின்னு பயத்தோட அவன் பயந்துட்டே இருந்தான். என்ன செய்யறனே தெரியல, அவனுக்கு பயங்கர பயம், அண்ணன் எப்படியாவது கொன்றுவானோ அப்படின்னு. என்ன செய்யறதுன்னே தெரியல. உடனே பிளான் பண்ணான், நமக்கு இருக்கிற எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் 2 பிரிவா பிரிச்சு, ஒருவேளை அவன் சண்டை போட்டு இதெல்லாம் அடிச்சு கொண்டு போட்டாலும் நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், சுதாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் 2 பிரிவா பிரிச்சான். ஆனாலும் அவனுக்கு பயம் போகல. அன்னைக்கு நைட்டு தூக்கமே வரல, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பதான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். யாப்போத் நதிக்கரையில விடிய நைட்டு முழுவதும் அப்படியே போராடி ஜெபம் பண்றான். இவனுக்கு ஒரு பயம், ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விடிய ஆண்டவர் இடத்துல போராடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு திட்டம் வந்துச்சு. என்ன செஞ்சானா, வேலைக்காரங்களை கூப்பிட்டான். இங்க பாரு, எங்க அண்ணனுக்கு இங்க இருக்கிற ஆடு மாடுல 200 வெள்ளாடை பிரி, 200 செம்மறியாடை பிரிச்சுக்கோ, ஒரு 20 வெள்ளாடு, 20 செம்மறியாடு, ஒட்டகம் 30 ஒட்டக குட்டி, பால் கொடுக்கிற ஒட்டக குட்டி, கழுத குட்டி, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மந்தையா வேலைக்காரங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஓட்டிட்டு போங்க. எங்க அண்ணன் 400 பேரோட எதிரில் வந்துகிட்டு இருக்கான். அவன் வரும்போது இது யாருடையது, இந்த மந்தை யாருது அப்படின்னு கேட்டா, ஐயா உங்க தம்பி தான் உங்களுக்கு வெகுமதியா இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். பின்னாடி வர்ற ஒவ்வொரு மந்தையும் ஒவ்வொருத்தவங்க ஓட்டிட்டு போனாங்க. அதே போல ஏசா வரும்பொழுது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வேலைக்காரங்களும் அவன்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, ஐயா இது உங்களுக்கு உங்க தம்பி கொடுத்த வெகுமதி அப்படின்னு சொல்லி, அதுதான் இது வந்து உங்க தம்பி யாக்கோபுடையது, இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலைக்காரனும் சொல்லி அனுப்பிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட இடம் வந்துச்சு. இந்த யாக்கோபு பயத்தோடு அப்படியே இருந்தான். அந்த குறிப்பிட்ட தூரத்தில் அவங்க அண்ணன் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க அண்ணனை பார்த்த உடனே இவன் யாக்கோபு என்ன செஞ்சான்னு தெரியுமா, தன்னுடைய வேலைக்காரிகளையும் வேலைக்காரி பிள்ளைகளையும் முன்னாடி வச்சான். 2வது லேயாலையும் அவளுடைய பிள்ளைகளையும் நடுவில் நிறுத்தினான். கடைசியில் ராகேலையும் அவன் பிள்ளை யோசேப்பையும் கடைசியில் நிறுத்திட்டு இந்த பக்கத்தில் ஏசாவை பார்த்த உடனே அப்படியே
7 முறை கீழே சாஷ்டாங்கமாக தலை குனிஞ்சு அவனை வணங்கினான். வணங்கிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? ஏசாவை பார்த்த உடனே ஏசாவும் யாக்கோபை பார்த்த உடனே 2 பேரும் ஓடி வந்து 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பரிவாரங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானமானாங்க. இந்த நான் கொடுத்த வெகுமதியெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஏசாட்ட யாக்கோபு சொன்னான். எனக்கு எதுக்குப்பா, எனக்கு எல்லாமே இருக்குது, பரவாயில்ல வச்சுக்கோ, நீனே வச்சுக்கோ. இல்லை எனக்கு போதுமானது இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிறணும் அப்படின்னு ஏசா யாக்கோபிட்ட சொன்னான். சொன்ன உடனே பரவாயில்ல சரின்னு சொல்லி ஏசாவும் அவனுக்கு கொடுத்த வெகுமதியை ஏற்றிட்டு சரி நம்ம தேசத்துக்கு போவோம்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போனாங்க, நடந்து போக ஆரம்பித்தாங்க. சரி நீங்கள் போங்க, நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லி ஏசாவும் யாக்கோபு அவனும் அவனுடைய வேலைக்கார பிள்ளை ஆடு மாடு எல்லாம் மெதுவாக அவன் நடந்து போனாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, இந்த கதை மூலம் பார்த்தியா, இந்த ஏசா அவனை பார்த்த உடனே அப்படியே இவன் பயந்துக்கிட்டு இருந்தான் யாக்கோபு. ஆனால் ஏசா அவனை மன்னித்து அவனை அன்பாக ஏற்றுக்கிட்டான். இன்றைக்கி பாருவேன், நம்ம கூட நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் தம்பிகிட்ட இன்னும் சண்டை போட்டுட்டு அவங்ககிட்ட பேசாமல் மன்னிக்க முடியாத சுபாவத்தில் நம்ம இருக்கிறோமா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. பாரு, சொத்தெல்லாம் ஏமாற்றி அவன் வந்தாலும் என் தம்பியை இந்த ஏசா அன்போடு அவனை கட்டி தழுவி அவனை அன்பாக மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி நம்ம மன்னிக்க முடியாமல் கொன்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா? அப்படி இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் தானே தப்பு செஞ்சான், அவன் தானே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்காத. நீ போய் ஒன்று யார்கிட்ட நீ கசப்பாக இருக்கிறியோ அவங்ககிட்ட நீ போய் மன்னிப்பு கேளு, அவங்கள நீ சமாதானமாக அவங்கள அன்பு செய்ய. அப்பொழுது தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். இதை கேட்டீங்க அன்பு தம்பி தங்கச்சி, நீனும் அப்படி மாறுவியா? இருதயத்தில் யார்கிட்டெல்லாம் கசப்பு இருக்குதோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக்கி நம்ம நல்ல பிள்ளையாக மாறணும். ஓகே, மாறிடுவீங்களா? எபி பைபிளுக்கு சூப்பராக இருந்ததா? ஆமாம், அந்த யாக்கோபு அண்ணன் எவ்வளோ பயந்துருப்பாங்கல்ல. கரெக்டு. எனக்கு அது வந்து பாரு, நல்லா யோசிச்சு பாரு, தான் அண்ணன்ட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஓடிட்டாங்க. திரும்ப அண்ணன்ட்ட வாரோம். அப்போ அண்ணன் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்களோ, கோவத்தில் இருப்பாங்களோ, ரொம்ப பயம் இருந்திருக்கும்ல, நடிக்கிட்டே இருந்திருப்பாரு. அதில் பார்த்தியா அந்த அண்ணன் கவனிச்சிரும்ப பார்த்தியா, முதல்ல கொஞ்சம் வேலைக்காரிகளையும் அவங்க பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, அடுத்தால லேயாலே அவங்க பிள்ளைகளை அனுப்புகிறாங்க, அடுத்தால ராகில அவங்க பிள்ளையை அனுப்புகிறாங்க. எதுக்கு? ஒரு வேளை அடித்தாங்கன்னா அப்படி கொஞ்சமாக பிரச்சனை எப்படி பார்த்தியா டெக்னிக்காக அப்படி இருக்காங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம பிள்ளைகள் சின்ன பண்ணாங்க தெரியுமா? நிறைய பிள்ளைகள் நம்ம அண்ணன் பேசினா அண்ணன் திட்டிடுவானோ, அவன் கோபப்படுவானோ, நான் பேசக்கூடாது, அவங்க வந்து பேசட்டுமே, அவன் தானே சண்டை போட்டான், என் மேல் மிஸ்டேக் இல்லையே அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம தான் காம்ப்ரமைஸ் பண்ண முதல்ல போகணும். நீ முதல்ல போய் காம்ப்ரமைஸ் பண்ணால் முதல் ஆசீர்வாதம் உனக்கு. ஓகே சரி, நீ கரெக்டாக ஓகே அப்படி தான் சொல்ல, எதுவுமே சொல்ல மாட்டேன்னே. ஓகே, நீ முதல் நல்ல பயமாக இருக்குது, துவக்கத்தில் இப்படி இருக்கும், பிறகு அடுத்த தடவை வந்தேன்னா என்னை பேசுகிறோம் நீ பேசிட்டே இருப்பேன். இந்த பிள்ளைகளும் அதே மாதிரி தான், இந்த பேச ரொம்ப ஆசையாக இருக்காங்க. அப்படி தானே பிள்ளைகளா? நீங்களும் வாங்க, நீங்களும் அடுத்த நிகழ்ச்சியை பேச போகிறீங்க. எப்படின்ற மாதிரி நீங்களும் சீக்கிரமாக பெரிய கம்பேராக மாறிடுவீங்க. ஓகே, இப்போ அடுத்தாலும் என்னது இது யாவது கண்டுபிடியும் பார்ப்பேன். என்ன நீ சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்க்க மாட்டாங்க போல, அந்த பிள்ளைகளுக்கே அழகாக தெரியும், சூப்பராக தெரியும். அடுத்தால என்ன தெரியுமா? ஒரு பொதுக்கதை. பொதுக்கதைன்னா ஒரு நடந்த கதை, ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. பைபிள் கதை பார்த்தோம்ல, அது இது கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். பொதுக்கதை சொல்றதுக்கு இன்னைக்கு நமக்கு பிரபு அண்ணன் வராங்க. பிரபு அண்ணன் பார்த்துருப்பே இல்லை, ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைலேருந்து நிறைய ஊழிஞ்சிட்டு இருக்காங்க பிரபு அண்ணன் இன்னைக்கு குட்டி பிள்ளைகளுக்கு கதை சொல்ல போகிறாங்க. அது நம்ம பைபிள் கதை பார்த்து அதே மாதிரி ஒரு அழகான கதையை பிரபு அண்ணன் சொல்ல போகிறாங்க. பிரபு அண்ணன் வெல்கம் பண்ணிடுமா? வாங்க பிரபு அண்ணா. குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, இன்னைக்கு ஒரு நல்ல கதையோட உங்களுக்கு சண்டே ஜாம் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது பல வருடங்களுக்கு முன்பாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கதை. ஒரு அப்பா அம்மாவுக்கு அருமையான அண்ணனும் தங்கச்சியும் இருந்தாங்க, ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இதில் தங்கச்சி கடவுளை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அண்ணனும் ஒழுங்காக சர்ச்சுக்கு போவாங்க, கிறிஸ்தவ முறைப்படி வளர்ந்தா கூட அவங்க கடவுளை ஏற்றுக்கல. அண்ணன் தம்பினா இப்படி தான் இருக்க வேண்டும் அப்படின்பதற்கு அந்த அண்ணனும் தம்பியும் நல்ல உதாரணம், அண்ணனும் தங்கச்சியும் நல்ல உதாரணம். அண்ணன் தங்கச்சினா இப்படி தான் இருக்கணும் என்பதற்கு இந்த அண்ணனும் தங்கச்சியும்
நல்ல உதாரணம். அந்த காலகட்டங்களில் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி பாசத்தை பற்றி வந்த சினிமாக்களை கூட சொல்லாமல் இந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி பாசமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நாட்கள் கடந்தன, 2 பேருக்கும் திருமணமானது. 2 பேரும் நல்ல வசதியான நல்ல அரசு பொறுப்பில் 2 பேருக்கும் வேலை கிடைச்சிது. அண்ணனுக்கும் நல்ல அரசு பொறுப்பில் வேலை கிடைச்சிது, தங்கச்சியும் ஒரு நல்ல ஆசிரியையாக ஒரு நல்ல ஊரில் நல்ல பள்ளிக்கூடத்தில் அவங்க ஆசிரியையாக பணிபுரிந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அப்பா கடைசி காலத்தை நெருங்கிச்சு. அப்பா 2 பேரையும் கூப்பிட்டாங்க, பிள்ளைங்களே நான் என்னுடைய சொத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை கூப்பிட்டு, தம்பி இந்த சொத்தெல்லாம் உனக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, சரிப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஆனால் குடும்பத்தில் ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு பெரிய சொத்து ஒன்று இருந்துச்சு. அந்த சொத்தை நான் தங்கச்சிக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அண்ணனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனாலும் அப்பா சொன்ன பிறகு அதை மீற முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா உங்கள் ஆசைப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க தங்கச்சிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க என்னதான் அப்பாட்ட அவங்க இந்த சொத்தை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு தங்கச்சி கொடுங்கன்னு சொன்னால் கூட மனசில் தங்கச்சி நம்மளை ஏமாற்றி அப்பாட்ட வாங்கியிருப்பாளோ அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு எண்ணம் தோண ஆரம்பித்தது. நாட்கள் கடந்தது. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உள்ள பாசத்தில் பிரிவு ஏற்பட்டது. அதற்கு ஒரே காரணம் இந்த விலை மதிப்பற்ற சொத்து மட்டும்தான். 2 பேரும் வசதியாக வாழ்ந்தாங்க, நல்ல உடல் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்லா வாழ்ந்தாங்க. ஆனாலும் இந்த ஒரு சொத்து 2 பேரையும் பிரிக்க ஆரம்பித்தது. அவர்களுக்குள்ள தொடர்பு இல்லாமல் போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கச்சிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்டார் அண்ணன். என்னன்னு கேட்டால் தங்கச்சிக்கு கிட்னி ஃபெயிலியர். தங்கச்சியும் தனக்கு கிட்னி ஃபெயிலியருங்கிறத அண்ணன்ட்ட சொல்லலை. காலங்கள் கடந்துக்கிட்டே இருந்துச்சு. டாக்டர் ஒரு நாள் குறித்தாங்க, உங்களுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய இல்லைன்னா உங்களை காப்பாற்ற முடியாது. விளம்பரம் கொடுத்தாங்க, தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டாங்க, என்னென்னலாமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு கிட்னி கிடைக்கல. ஆனாலுமே கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. நாட்கள் அறுவை சிகிச்சை முடிஞ்சு அவங்க வெளியே வந்து பார்க்காங்க. 2 நாள் கழித்து பார்க்குறாங்க, தான் பக்கத்தில் பெட்டில் தனக்கு யார் கிட்னி கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக தேடினாங்க. அவங்க இவ்வளோ நாளும் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்த அண்ணன், சொந்த அண்ணன் தான் அவங்களுக்கு கிட்னி கொடுத்துருந்தாங்க. அவங்க அண்ணன் சொன்னாங்க, தங்கச்சி நீ என்னுடைய ரத்தம், சரியா, நீ எனக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன பிள்ளைங்களில் நம்ம எவ்வளோ பாசமாக இருக்கோம், எவ்வளோ பாசமாக இருந்தோம். இந்த ஒரு சின்ன சொத்து தானே நம்மளை பிரிச்சுது. கடவுள் என்கிட்ட சொன்னார், அதை விட நீ எனக்கு முக்கியம் அப்படின்னு. அன்பு தம்பி தங்கச்சி, நம்ம யார் கூடயாவது சண்டை போட்டிருந்தாலோ, நமக்கும் அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இருந்தாலோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல போய் பேசுங்க. கடவுள் அவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. இதே மாதிரி தான் ஏசா யாக்கோபுலேயும் நடந்துச்சு. யார் முதல்ல ஒப்புரவாகிறாங்களோ அவங்கள கடவுள் ஆசீர்வதிப்பார். இந்த காரியம் போல் நீ யார்கிட்டையாவது சண்டை பகைச்சிருந்தாலோ, சண்டை போட்டிருந்தாலோ, அவங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தாலோ நீங்கள் முதல்ல போய் அவங்ககிட்ட ஒப்புரவாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எபி கதை எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? சூப்பராக இருந்துச்சுண்ணா. எப்படி கிட்னிலாம் கொடுத்தாங்க? அவங்களுக்கே 2 தானே இருந்திருக்கும். நல்ல கேள்வி தான் கேட்டு, அடிக்கடி நல்ல கேள்வி கேட்டு குழப்பி விடுறேன். ஆக்சுவலாக சிலவங்களுக்கு பிறப்பு ஒரு கிட்னி இருக்கும், சிலவங்க 2 கிட்னி இருக்கும். ஆனால் ஒரு கிட்னியோட வாழ முடியும். கடவுள் நான் இயற்கையாக 2 கிட்னி கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தியா, அந்த தங்கச்சி இருக்காங்கல்ல, தங்கச்சிக்கு கிட்னி பழுதாயிற்று. ஆனால் அண்ணனுக்கு ஏற்கனவே தங்கச்சி மேலே கோபம். என்ன கோபம்? அப்பா பெரிய சொத்தை, இவனுக்கு வர வேண்டிய சொத்தை தங்கச்சி எழுதி கொடுத்துட்டாங்க, அந்த கோபத்தில் இருக்கிறான். ஆனாலும் பார்த்தியா, இவன் ஆண்டவரோட பிள்ளைங்கனால ஆண்டவர் மனசில் பேசுகிறார். உன்ட்ட ஆண்டவர் பேசியிருக்காரா? தான் பேசுனார். ஒரு நிமிடம் பேசல அவன்கிட்ட இது வரைக்கும். என்ன பேசியிருக்க? ஏதாவது ஆண்டவர் பேச சொல்லேன். முன்ன பேசுவார். இவன்ட்டு எப்போ ஆண்டவர் முன்ன பேசுவாராம். ஆண்டவர் நம்ம நல்லா கிளியராக பேசுவார். ஓகே, ஆண்டவர் பேசின உடனே தன்னுடைய கிட்னியே கொடுத்தாரு. அதாவது அவர் யோசிக்கல, தான் தங்கச்சி நம்ம இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்ம அப்பா சொத்தை நம்ம எடுத்து பிடிங்கிட்டாங்களே சொல்லி கோவத்தில் இருந்தாங்களா? இல்லைல்ல, அதே மாதிரி தான் ஆண்டவர் உண்மையில் நம்மகிட்ட இருந்தாங்கன்னா நம்ம மன்னிக்கிறவங்க நமக்கு தானாக வரும். சரி, ஓகே பி, வழக்கமாக நம்ம பாட்டு, வசனம், பைபிள் கதை, பொது கதை எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தால என்னன்னா கேள்வி நேரம். கேள்வி நேரம். இவங்க நம்ம கேள்வி கேட்போம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் எழுதி கீழே நம்பர் தெரியுது பாரு, அந்த நம்பருக்கு டக்குன்னு SMS பண்ணி. ஐயோ, ஃபோன் பண்ண முடியாது,
மாற்றி விட்றே புதுசா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணால் யார் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு இருப்பா, எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க. அந்த எஸ்எம்எஸ் நம்ம ஜபாக்கா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நோட்டில் எழுதிடுவாங்க. எழுதிட்டு நிறைய ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு கிறிஸ்மஸ் காலத்தில் ஒரு சூப்பரான பரிசு அவங்களுக்கு அனுப்பி வைப்போம். அவ்வளோ நேரம் கழிச்சா கொடுப்பீங்க? ஆமாம், நிறைய இருக்குல்ல, ஒவ்வொரு வாரம் ஒரு ப்ரோக்ராம் வருதுல்ல, மொத்தமாக கழிப்பாங்க. தலைவங்க இன்றைக்கி மட்டும் கொடுப்பான், உடனே பிரைஸ் அனுப்ப முடியாதுல்ல. ஸோ மொத்தமாக பார்த்து அதிகமாக எழுந்தவங்களுக்கு பரிசு கிடைக்கும். கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பரிசு கிடைக்கும். போன கிறிஸ்மஸ் நிறைய பிரைஸ் வாங்கினாங்க. ஆமாம், இப்போது சொல்லக்கூடாது. அவங்க இந்த அண்ணன் என்ன பேச மாட்டாங்களா என்கிட்ட கேட்குறாங்க. பேசுவது தானே? ஓகே. இப்போது நம்ம கேள்வி கேட்க என்ன கேள்வி தெரியுமா? நான் கேட்குற கேள்விக்கு நீ உனக்கு பதில் தர, நம்ம அதை பார்க்குறேன். நீ கண்டுபிடிச்சினா பிள்ளைகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி பண்ணுமா? அது எப்படி? நீ ஆன்சர் பண்ணிட்டு பிள்ளைகள் அந்த ஆன்சர் தெரிஞ்சும்ல, அதனால நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. தெரிஞ்சாலும் பிறகு சொல்லி, இப்போ சொல்லக்கூடாது. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. கேள்விக்கு பதில கீழே வர நம்பருக்கு பார்த்தீங்களா, அதில் டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணணும். ஓகேயா? 3 வருஷையா யாக்கோபு பிள்ளைகள் நிப்பாட்டினாரு. 2வது வரிசையில் யார் நின்னா? எனக்கு தெரியும். நீ ஒன்று தான் தெரியும் சொல்லியிருக்கப்பா. இது வரைக்கும் 3 நீ ஒன்று தெரிஞ்சு வச்சா வெரி அப்படியே கதை நல்லா கவனிச்சிருக்கேன். அந்த 2வது வரிசையில் யார் நின்னா? புரியுதா? என் காதில் சொல்றியா? கரெக்டாக சொல்லிட்டு அரே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த அண்ணன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ கரெக்டாக கண்டுபிடிச்சிவீங்களா? குட்டி பிள்ளைகள் எஸ்எம்எஸ் பண்ணுங்க. எஸ்எம்எஸ் பண்ணணும். என்ன ப்ரைஸ் கிடைக்கும், அப்படி தானே? ஓகே, இந்த நாளுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இறுதி டைமில் வந்தாச்சு. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கலந்துக்க ஆசைப்பட்டா, இப்போ நீங்கள் லீவில் இருப்பீங்க, விபிஎஸ்லாம் போயிட்டு இருப்பீங்க, அப்படி தானே? அப்படின்னா நீங்கள் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களை கூப்பிட்டு வந்து உங்களையும் எபிஎன்ன மாதிரி பேச வைக்கிறோம். நீங்களும் வருங்காலத்தில் ஒரு நல்ல ஒரு காம்பேராக மாற முடியும். குட்டி பிள்ளைகள் ஆண்டுக்கு நிறைய ஒளியும் செய்ய முடியும். பண்ணுவீங்க தானே? ஓகே, அப்போ நம்ம ஜோம் பண்ண வேண்டாமா? உடனே கை காமிச்சிட்டே. அப்புறம் நீ தான் கை காமிச்சதுக்கு சும்மா பண்ணியா? ஒரு செயல் பண்ணுற. வெரி குட். சின்ன பையனால செயல் பண்ணுறான். எப்போவுமே ஜோம் பண்ணால் முடிக்கூடாது. ஓகே, ஜோம் பண்ணலாமா? நான் சொல்ல எங்கூட சொல்லணுமா? கை கூப்பி கண்ண முடியுமா? எங்கே கை கூப்பி கண்ண முடியுங்க? சொல்லுங்க. என்ன? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் கதை மூலமாக, வசனம் மூலமாக, பாடல் மூலமாக எங்களோட பேசுனீங்க. எங்களுக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தீங்க. நாங்களும் எங்கள் சகோதரரை மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சூப்பராக முடிஞ்சிட்டு உனக்கு என்ன ஃபீல் இருக்கு? இப்போ என்ன ஃபீல் வருது உனக்கு? நல்ல வேலை ப்ரோக்ராம் முடிஞ்சுன்னு நினைக்கிறியோ? பிறகு சொல்லு, அதானே கேட்குறேன். இவங்களும் அதே ஃபீலில் இருக்காங்க. அவங்களும் என்ன கேட்குற, ஐயோ அதுக்குள்ளே சென்டென்ஸ் முடிச்சுட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் மீண்டும் ஒரு அட்டகாசமான சென்டென்ஸ் நிகழ்ச்சியோடு அடுத்த வாரம் இவங்களை நம்ம சந்திக்க போகிறோம். அது வரைக்கும் இவங்ககிட்ட இருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது அன்பு அண்ணன் ரவி மற்றும் ஏபி. அழகா இருக்க ரவி, ஏபி சூப்பரா இருக்கல. பாய். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால். அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.